அமித்ஷாவினுடைய வீட்டு வாசல் போர்க்களமாக மாறி இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நேரடியாக அமித்ஷா வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். மஹுவா மொய்த்ரா, டெரிக் ஓபிரைன் உள்ளிட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துணை ராணுவ படையினரால் வீட்டை விட்டு வெளியில் தள்ளப்பட்டு தரதரவன இழுத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி துணை ராணுவ படைக்கு எதிராக தன்னுடைய போலீஸோடு இடி அலுவலகத்துக்கு உள்ள இடி ரைடு பண்ணிட்டு இருந்த இடத்துக்குள்ள உள்ள பூந்து மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் தொடங்கி டெல்லி வரை ஒட்டுமொத்தமாக பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. 2026 மேற்கு வங்க தேர்தலுக்கான தீ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன நடந்தது, குறிப்பாக இடி அதிகாரிகள் 3 பேர் மேல வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுவதற்கான வேலைகளை தீதி எங்களை வேலை செய்ய விடலன்னு முதலமைச்சர் மேல ஈடியும் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இன்று மதியம் அந்த சம்பவமும் வழக்கு விசாரணையாக வர இருக்கிறது. டெல்லி இன்று காலை பற்ற வைக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரசின் தீ நடந்தது என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவே உள்ளபடியே அதிர்ந்து போயிருக்கிறது. ஏன்னா அந்த ஃபுட்டேஜஸ், அந்த காட்சிகள், ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வைரலாக பரவிட்டு இருக்கிறது. அமித்ஷாவினுடைய வீட்டை இன்று காலை ஏறத்தாழ ஒரு 6-7 திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பிக்கள், லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் யாரெல்லாம் டெல்லியில் இருந்தாங்களோ நேரடியாக போய் வீட்டை முற்றுகை அப்படின்னு போகிறாங்க. காலையில் அவங்க போகும்போது மஹுவா மொய்த்ரா, டெரிக் ஓபிரைன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்கெட் கோகலே, இப்படி மூத்த எம்பிக்கள் எல்லோரும் போயிருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள நுழையும்போது நாங்கள் உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறோம், எம்பிஸ் நுழைஞ்சாங்க. கையில் பிளக்கார்டை அவங்களுடைய கவருக்குள்ள வச்சிருக்காங்க. கேட்டை தாண்டதும் பிளக்கார்டை எடுத்துட்டு அமித்ஷாவுக்கு எதிராக வங்காளத்தினுடைய விரோதிகள் நீங்கள் அப்படின்னுட்டு அங்கேயே எழுந்து கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாதுகாப்புக்கு இருந்த துணை ராணுவ படையை சேர்ந்தவர்கள் இல்லை உள்ள நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டை விட்டு அவர்களை கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்து கதவை தாண்டி வெளியில் விடுறாங்க. அங்கே வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டும் கோஷம் எழுப்பியும் பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். மீடியா ஆல்ரெடி சரவுண்ட் பண்ணிவிடுது. எதற்காக போராட்டம்? எங்களுக்கு மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸை ஏவி விட்டு அவங்களால நேரடியாக எங்களோட மோத முடியலன்னு துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை முன்வைத்து போராட்டம். இதெல்லாம் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது மிக வைரலாக போயிட்டு இருக்கிறது. மஹுவா மொய்த்ராவை ஏறத்தாழ 5 பெண் காவலர்கள் அவங்கள கைது பண்ணி மற்றவர்கள்லாம் நின்றுட்டு இருந்தவங்களை அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க உட்கார்ந்து அவங்க தூக்க வரும்போது அவங்க வந்து அந்த இடத்துலையே விட்டு நகரமாட்டேன் அப்படின்னும் போது 5 பேர், 2 பேர் அவங்களுடைய தோள்களை பற்றிக்கிட்டு மீதி 3 பேர் அவருடைய காலை பற்றி 5 பெண் காவலர்கள் அவரை வேனில் ஏற்றுறதுக்கு இழுத்துட்டு வரக்கூடிய ஃபோட்டோ. அதுக்கு நடுவுலையும் கூட ரிப்பப்ளிக் டிவியினுடைய ஒரு செய்தியாளர் ஒருத்தர் கொண்டு போய் பைட்டை போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டது அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது இன்று காலையிலிருந்து இப்போது கடந்த 1 மணி நேரமாக மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அபிஷேக் பானர்ஜியிலிருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து அத்தனை பேரும் இதற்கு சரியான பாடத்தை உங்களுக்கு வங்காளம் கற்பிக்கும், மேற்கு வங்கம் மிக நிச்சயமாக கற்பிக்கும், நீங்கள் தொட்டு தூக்கி அடித்து போட்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருன்னா மேற்கு வங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், அவர்களுடைய ஆதரவு பெற்றவர்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வங்க மொழி பேசக்கூடிய மக்களுக்கு விரோதிகள் அப்படின்னுட்டு கடுமையான விமர்சனம். இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு முதலமைச்சர் சொல்றார், நான் என் ஊரில் போராட்டம் நடத்துகிறேன், ரேலி நடத்துகிறேன், உங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறேன், முடிஞ்சா என்ன பண்ணுவீங்களோ உங்களால் செஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி இன்றைக்கு மதியம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இப்போ என்ன நடந்தது, எதற்காக இவ்வளவு பெரிய ரசாபாசம் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏனென்றால் நேற்றைக்கு முழுக்க வைரலாக சுற்றிட்டு இருந்த ஃபோட்டோ, கையில் ஒரு ஃபைலோட ஹார்ட் டிஸ்கோட மம்தா பானர்ஜி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த வீடியோங்கிறது ரொம்ப அளவுக்கு வைரலாக பகிரப்பட்டது. என்னன்னா அதுதான் சம்பவம், நேற்று நடந்தது தான் சம்பவம். அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துடைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நேற்றைய சம்பவத்துக்குள்ளே போவோம். நேற்று முன்தினம் இரவு போலீஸ்காரர்கள், இடியினுடைய அதிகாரிகள் துணை ராணுவ படையோடு வருகிறார்கள். வந்தால் ஐபேக் அப்படின்னு நிறுவனம் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் தொடங்கியது. இப்போ பிரதீக் ஜெயின் அவர் தான் இணை நிறுவனர், அவர் தான் பார்த்துக்கிறார். அவங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியினுடைய அவருடைய சொந்த காம்ப்ளெக்ஸில் வாடகைக்கு ஆஃபீஸை விட்டுருக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த ஆஃபீஸில் அவங்க இருக்காங்க. முதல் நாள் இரவு ரைடு வருகிறார்கள். நேற்றைக்கு காலை தான் பெரிய இன்னொரு டீம் உள்ளே வருது. மம்தா பானர்ஜி நேரடியாக அங்கே போகிறாங்க. என்ன அப்படின்னா ஐபேக் இன்றைக்கு இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 2019 2019, 2021, 24 4வது எலெக்ஷனாக கூட வந்து ஐபேக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் அதை வகுக்கக்கூடிய டீமாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஐபேக் தான் இருக்காங்க. பிரதீக் ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை மம்தா பானர்ஜியை நேரடியாக தலைமைச் செயலகத்தில் வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றவர். புதிய திட்டங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது தொடர்பாக ஒரு ஆலோசகரை போல, எக்ஸ்டர்னல் ஆலோசகரை போல அவர் வந்து போவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் பிரதீக் ஜெயின். இது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய செய்திகளாக பல நேரங்களில் அது செய்தியாகவும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இவருக்கு அவருடைய வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் ரைடு.
அப்படிங்கிறது. இந்த இடத்துல மம்தா பானர்ஜி ரைடு வந்து அந்த தகவல் வெளியான 1 மணி நேரத்தில் உள்ள துணை ராணுவ படை இருக்குது, அங்கே கொல்கட்டாவினுடைய சிட்டி கமிஷனர் மனோஜ் வர்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேரடியாக உள்ளே செல்கிறார் மம்தா பானர்ஜி. இடி துணை ராணுவ படை நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு உள்ளே போய் உள்ளே இருந்து இடி ரைடு நடக்கும் போதே உள்ளே போய் சில ஃபைல்களை எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. ஃபைல் கையில் அவங்க வச்சுருந்தது ஒரு க்ரீன் கலர் ஃபைலு, ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு மொபைல் ஃபோன். இது போக வேறு சில ஆவணங்களை காவல்துறை அதிகாரிகள் மம்தாவோடு கூட இருந்தவர்கள் எடுத்து கொண்டு வந்து ஒரு காரில் இடி ரைடு நடக்கும்போது ஆஃபீஸ்க்குள்ளேருந்து ஆவணங்களை அள்ளி கொண்டு வந்து ஒரு காரில் ஏற்றுறாங்கங்கிறத மீடியா கம்ப்ளீட்டாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. மம்தா பானர்ஜி முடிச்சுட்டு அதெல்லாம் ஏற்றி லோட் பண்ணிவிட்டு நின்று அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு. அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன், நீங்கள் உள்துறை அமைச்சராக நீங்கள் உங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என் கட்சி யார் யார் அடுத்தடுத்து வேட்பாளராக போடலான்னு நாங்கள் வச்சுருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் லிஸ்ட்டு, இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். இந்த தொகுதியில் இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆளை போடலாம் அப்படின்னு ஃபில்டர்லாம் பண்ணி வச்சுருப்போம். டேட்டா லிஸ்ட்டு, கேண்டிடேட் லிஸ்ட்டு, அங்கே தொகுதியில் என்ன பிரச்சனைகள், அதுக்கு நம்ம செயல் திட்டம் கொடுக்குறோமா, இந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறத திருடுவதற்காக அமித்ஷா அமலாக்கத்துறையை ஏவி விட்டிருக்கிறார். அமித்ஷாவினுடைய கேடுகட்ட புத்தியை இது காட்டுகிறது. நீங்கள் உள்துறை அமைச்சர்னா இந்த நாட்டை பாதுகாக்கணும், எல்லையை பாதுகாக்கணும், அதை விட்டுட்டு இப்படி ஆட்கள் அனுப்பி திருடுறீங்களே அடுத்த கட்சியினுடைய டேட்டாவை, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுடைய வாளை நீங்க இங்க ஆட்டாதீங்க என்பதை போன்ற மிக கடுமையான அரசியல் விமர்சனங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வந்து உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியா மாறி இருக்கு. ஏன்னா இடி உள்ள தடுக்கல, துணை ராணுவ படை இருக்கு. நீங்க துணை ராணுவ படைக்கு எதிராக இந்த பக்கம் சிட்டி கமிஷனரை கூப்பிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் உள்ள போனா இந்த இடம் மிகப்பெரிய சிக்கலுக்குரியதாக, சர்ச்சைக்குரியதாக, பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. அவங்க அங்க வாசல்லே நின்றுட்டு அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு முழுக்க முழுக்க மேற்கு வங்கம் முழுக்க அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் இது போயிட்டு இருந்தது. என்ன மாதிரியான உள்நோக்கத்தோட அரசியல் நோக்கத்துக்காக இது நடந்திருக்கிறது? பெங்காலை சட்டவிரோதமாக இவங்க உள்ள வந்து கைப்பற்றணும் அப்படின்னு எந்த விதமான தர்மங்களும் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியிலாக ஈடியை நீங்கள் வந்து ஆயுதமாக பயன்படுத்தின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கட்சி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை திருடுறதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கேவலமாக அனுப்புவீங்களா? மம்தா பானர்ஜி இருக்கிற வரை இது நடக்காது அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தாவினுடைய அந்த பேட்டியும் ஷேர் பண்ணி போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதற்கு முன்பாக துணை ராணுவ படை வந்து இறங்கி அந்த ஃபுட்டேஜஸ் நேற்று காலையில், ஏன்னா நைட்டு சர்ப்ரைஸாக போனாங்க, மார்னிங் அது வெளியில் தெரிஞ்ச பிறகு ராணுவ படையை கூடுதலாக துணை ராணுவ படையை இறக்கி கூட்டினாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. நேற்றைக்கு நாள் முழுக்க அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து அந்த கட்சி அந்த ஐபேக் ஆஃபீஸ் வாசல்லையே கட்சி தொண்டர்கள் விடிய விடிய இருந்தார்கள். அங்கே செய்தி சேகரிக்க போனவர்கள், குறிப்பாக ரிப்பப்ளிக் அர்னாப் கோஸ்வாமியினுடைய ரிப்பப்ளிக் பங்களாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வாக்குவாதமே பண்ணியிருக்கிறாங்க. அது சரியானதாக இருக்காது. அவங்கள செய்தி சேகரிக்க விடாமல் திரும்ப பின்னாடி நின்று மோடி ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வைரலாகவும் வீடியோஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது மம்தா பானர்ஜியினுடைய அந்த ஃபைட்டர் அந்தஸ்து அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நின்று இருக்கிறது. ஹைலைட் என்னன்னா, நேற்றைக்கு 3 எஃப்ஐஆர்கள் கவனிக்கணும். முதலமைச்சர், அவங்களுக்கு கீழே தான் காவல்துறை இருக்கிறது, 3 எஃப்ஐஆர்களை இடி அதிகாரிகளின் மீது சட்டவிரோதமாக உள்ளே வந்தது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், கிரிமினல் நோக்கத்தோடு பணிகளை செய்ய விடாமல் அவங்க தடுக்கிறது அப்படிங்கிறது, திருடு ஆவணங்களை திருடினார்கள்னு இடி அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் மீது எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். ரைடுக்கு வந்த இடி அதிகாரிகளை கைது செய்கிற எல்லைக்கு கூட மம்தா பானர்ஜி போகலாம்னு ஒரு பக்கம் செய்திகள் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் முதலமைச்சரை எங்களை வேலை செய்ய விடலை, மிக முக்கியமாக ஃபிசிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸை மம்தா பானர்ஜி எடுத்து கொண்டு போய்விட்டார், அதை நீங்கள் எங்களுக்கு திரும்ப பெற்றுத்தரணும்னு மம்தா பானர்ஜிக்கு எதிரான வழக்கை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில், கொல்கட்டா நீதிமன்றத்தில் போயிருக்கிறது. இன்றைக்கு 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 2 வழக்கும் ஒரே பெஞ்சிலேயே அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இடி உள்ளே வந்தது, அவங்க மேலே பதியப்பட்ட எஃப்ஐஆர், அதை வந்து எதிர்த்து அரசியல் ரீதியிலாக எங்களுக்கு மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என்கிற ரீதியில் இடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மம்தா போட்ட கவுண்டர் கேஸ். அதுக்கு முன்பாக இடி ஒரு முதலமைச்சரை எங்களை வேலை பார்க்க விடலை அப்படின்னு அவங்க போட்ட கேஸ். இது 2ம் இன்றைக்கு மதியம் 2:30 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஒரு வழியாக அதில் பல விஷயங்கள் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் மிக பிரச்சனைக்குரியது என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி ஐபேக் ஆஃபீஸ்க்கு வந்தது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் நேரடியாக டிஜிபி ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டு பிரதீக் ஜெயினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில் எதை ஹைலைட் அப்படின்னா, பிரதீக் ஜெயினுடைய வீட்டிலும் சரி, இங்கேயும் சரி,
சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அதை காரில் லோட் பண்ணுறாங்க. போலீஸே பண்ணது. உங்களுக்கு சிட்டி கமிஷனரில் தொடங்கி டிஜிபி வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க. அந்த லோட் பண்ணது போலீஸ் கமிஷனர்ஸ் பண்ணதும் இல்லை மற்ற காவல் அதிகாரிகள் செய்தது என்பது ஒரு காரில் ஏற்றப்படுகிறது. அந்த கார் குறித்த விவரங்களை ஊடகங்கள் தேடி எடுக்கும்போது ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸுக்கு சொந்தமாக அந்த பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனமாக அது இருக்கிறது. சிஎம் கான்வாய் இல்லை. சிஎம் கான்வாய் வந்து நீங்கள் இதை அதோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். திரிணாமுல் காங்கிரஸ் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணங்களுக்குள் ஒரு காருக்குள்ள ஆவணங்களை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஆவணங்களை சிதைப்பதற்கானது அப்படிங்கிற அந்த விஷயமும் இப்போது பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் இப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது ஐபேக் இப்போ என்ன கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. 2019க்கு பிறகு வழக்கு ஒன்று பிரச்சனையாகி கிளம்புது. என்ன அப்படின்னா, கோல் மைனிங் ஸ்கேம். அதாவது இந்த நிலக்கரி அதுக்கான டெண்டர் இதை கொடுத்தது, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஊழல்னு ஒரு ஊழல் வருது. இது போக வேறு பல ஊழல்களில் வந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த நிலக்கரியை இவங்க யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்களோ அந்த நிறுவனம் அதில் கருப்பு பணமாக்கி அதை வந்து ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ் மூலயமா ஐபேக்கு சில கோடிகள், சில 10 கோடிகளை கொடுத்துருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஹவாலா அதாவது ஸ்கேம் பண்ணியாச்சு, கோல் ஸ்கேம். அது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பண்ணுது. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் அந்த கருப்பு பணத்தை செலவையாக்கி மாற்றுகிறார். அந்த மாற்றுற வேலையை ஒரு ஹவாலா ஆப்ரேட்டர் மூலயமா பண்ணுறாரு. நாங்கள் ஹவாலா நெக்ஸஸை பிடிச்சிட்டோம். இந்த ஹவாலா நெக்ஸஸ்லேருந்து மாற்றப்பட்ட பணம் என்பது முதலீடாக ஐபேக் வரைக்கும் போயிருக்கு என்பதாக அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள். அப்போ இது வந்து சிக்கலுக்குரியதாக அவங்க சொல்லக்கூடியது. இதுக்கு முன்பாக ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது அந்த கோல் ஸ்கேமுக்கான எஃப்ஐஆர். அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம், ஹவாலா ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சோன்னா நாங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல ரைடு நடத்துவோம் என்பது ஈடியினுடைய வாதம். லீகலி இது வந்து எங்களை நீங்கள் தடுக்க முடியாது. அது நீதிமன்றம் சரின்னு சொல்லலாம், இல்லை மாற்று பார்வை பார்க்கலாம். அது ஒரு பக்கம் தனியாக போகுது. இவங்க வைக்கக்கூடியது உள்ளே இருந்த என்னென்னா, மம்தா பானர்ஜி எடுத்த டாக்குமெண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அது உள்ளே வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். பிரதீக் ஜெயினுக்கும் மம்தா பானர்ஜிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உள்ளே இருந்தவங்க இவங்க பிரித்து பார்த்தாங்களான்னு தெரியாது. இந்த டாக்குமெண்ட், இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் எங்கே இருக்குன்னு உள்ளே போன வேகத்தில் மம்தா பானர்ஜிக்கு அந்த இடத்த யார் சொன்னால், எப்படி போன ஸ்பீடுக்கு ஸ்பான்டேனியஸாக எடுத்தாங்க, இதெல்லாம் வேறு விதமான அரசியல் கேள்விகளாக இப்போது மாறி நிற்கிறது. இது வெறும் இதை எதிர்த்து தான் இன்றைய 4 மணிக்கு பல இடங்களிலும் இருக்கவங்க முழுக்க பிரச்சனை. பாஜக சென்ட்ரல் ஏஜென்சிஸை ஏவி பழி வாங்குகிறது. மேற்கு வங்க அரசை கொல்லைப்புற வழியாக வந்து கைப்பற்ற பார்க்கிறது. நேரடியாக முடிஞ்சால் மோதுக. இதில் மம்தாவினுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் உள்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஏவி விட்டு ரைடு விடுறீங்க, ஏன் கீழே போலீஸ் இருக்குல்ல, இங்கே உங்களுக்கு பிஜேபிக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்குள்ளே ஏன் போலீஸை விட்டு நான் ரைடு விட்டால் என்ன நடக்கும், நான் பண்ணட்டுமா அப்படின்னு நேரடியான சவாலை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு அபிஷேக் பானர்ஜி கடந்த 6-8 நாட்களை தாண்டி அவர் அங்கே ரேலி போயிட்டுருக்காரு. அவருடைய விஷயங்கள் அப்படிங்கிறது தனியாக போயிட்டுருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அபர்ஜித் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கேம்பெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு பக்கம் நல்லா போகுது. இட்டாகரெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கொடுச்சு. நேற்றைக்கு அவர் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்களுக்கு போய் அவர்கள் பெங்காலி மொழி பேசினதற்காக நீ பங்களாதேஷி அப்படின்னு அந்த மாநிலத்தில் இருந்த பாஜகவினர் இந்துத்துவ ஆட்கள்னால் தாக்கப்பட்டவர்களுடன் இன்றைக்கு அவர் உரையாடி இருக்கிறார். அதை பதிவு பண்ணுறாரு. அவங்க கிரிவென்ஸை கேட்குறாரு. அவங்களோட லஞ்சு சாப்பிட்றாருன்னு இந்த மாநிலத்தினுடைய ப்ரொடெக்டர் மம்தா தான் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸை நோக்கி அபிஷேக் பானர்ஜி ஒரு பக்கம் இதை நகர்த்துகிறார் அப்படிங்கிறதாக பார்க்கணும். இன்றைக்கு டெல்லியில் அமித்ஷா வீடு முற்றுகை என்பது அன்பிளான்டா இல்லை அங்கேருந்து அந்த ஸ்பான்டேனியஸாக வந்துச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவருடைய வீடு முற்றுகையிடுகிறது எதிர்கட்சி எம்பிகள் செய்கிறார்கள். எம்பிகளை இழுத்து கொண்டு தரன்னு இழுத்துட்டு போகிறார்கள். அவங்களாம் ஏறதால ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி டீடைன் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வெளியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது. அடுக்கடுக்காக அந்த வேனில் இருந்து அவங்க ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், வீடியோஸ் பேசுகிறதாகட்டும், இதுக்கு நாங்கள் நிச்சயமாக அடங்க மாட்டோம், பெங்கால் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் அப்படின்ட்டு அவங்க பேசக்கூடியதெல்லாம் மிக நிச்சயமாக ஒரு ஷார்ப்பான பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அல்லது பொலிட்டிக்கல் சண்டைக்கான விஷயமாகத்தான் ஓப்பன் ஆகிருக்கிறது. இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் என்கிற இடத்தில் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, 2019 எலெக்ஷனுக்கு முன்பாக நீங்கள் கோல் ஸ்கேமை கண்டுபிடிக்கிறீங்க, 2021 அதில் யூஸ் பண்ணுறீங்க, கைது பண்ணுறீங்க, 4 வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க? அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டவரை தேடி
அப்படியே நீண்டுக்கிட்டே போய் பிடிக்கிற இடம் வருகிறதா என்கிற கேள்வியை அமலாக்கத்துறையை பார்த்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கீழ் இருக்கிறது. அவங்க ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுகிறார்கள்ங்கிறத பல நேரங்களில் நீதிமன்றங்களே பல வழக்குகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2%க்கும் கீழே கம்மியாக கன்விக்ஷன் ரேட் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக ஈடி இருக்கிறது. ஆனால் அரசியல் அப்படிங்கிற அந்த தீ மேற்கு வங்கத்தில் நேற்றைக்கு அமலாக்கத்துறை ரைடுக்குள்ள முதலமைச்சர் உள்ள நுழைந்த போது பற்ற வைக்கப்பட்ட பெருநெருப்பு இன்றைக்கு அமித்ஷாவினுடைய வீட்டு வாசல், டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் வீட்டு வாசல் வரைக்கும் போயிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு தீ பரவட்டும், நீங்கள் பராசக்தி வந்து அதிகோபாரியை வாங்கி வந்து வர்றதுக்கு முன்பாக வேறு ஒரு தீயை அங்கு பற்ற வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். மேற்கொண்டு இது எப்படி போகிறது, நீதிமன்றம் என்ன மாதிரி கால்ஸ் எடுக்க போகிறது, இதனுடைய நீட்சி என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய அப்டேட்ஸோட கூடுதலாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.